ஆனால் ஒரு மனிதனின் கவலையும் துக்கமும் தாங்க அவனோட பலத்தை குறைக்குது. இந்த பலத்தை குறைக்கிறதுக்கு குறைஞ்ச பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? பலனா உடல் பலம் மட்டும் நான் சொல்லலை, மனோபலத்தை சொல்கிறேன். மனோபலம் அதிகமாக இருந்தால் உடல் பலம் தன்னாலேயே அது பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மனோபலத்தை வளர்த்துக்கணும்னா நம்மளுடைய மனோபலம் ஆசைகள் கவலைகள்ன்ற இந்த விஷயத்துலேருந்து மாறி முழுமையாகணும். ஏன்னா சிதறி கிடக்குது. ஒரு மனம் சொல்லும், நம்ம மனம்ன்றது எதுவுமே இது பண்ணிக்க முடியாது, அறிவிலிருந்து பிரிகிற விஷயங்கள் தான் இதெல்லாம். ஒரு மனம் பதிவு பண்ணிக்கிட்ட விஷயத்த தூரத்தில் ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போய் பார்க்கலான்னு ஒரு மனம் சொல்லும். அறிவு அதை முடிவு பண்ணும், போலான்னு முடிவு பண்ணும்போது நம் உள்மனம் அதற்கு பலம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மனம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லும், ஐயோ அங்கே போனால் அடி வாங்கணும், ஏடாகுணமாக ஆகிடும் பொழுது அறிவு இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டாவது சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதை நீங்கள் அறிவு தேர்ந்தெடுத்த பிறகு அது ஒரு பய உணர்வை உங்கள் உள்மனம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே நமக்குள்ளே நிகழுது. அதனால் நாம் இந்த நிகழ்வுகளை தடுக்க நாம் ஒரே நிலையாக இருக்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் சாட்சித்தன்மையாக பார்க்கும் பொழுது இதை செய்யலாமா வேண்டாமான்ற அந்த யோசனை இல்லாமல் வெறும் செயல் மட்டுமே செய்யக்கூடியவனா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம்.